விருச்சிக லக்னம். அப்ப இவங்களுக்கு பார்க்கணும் சார். விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்க்கணும். யாரு? 10ஆம் வீடு இல்லையா? 10ஆம் வீடு இல்லைங்க? 10ஆம் வீடு தானே சூரியனுடைய வீடு. ஆமா. ஓகேங்க சார். அப்ப சூரியன் தொழிலை கொடுக்கிறவர், ஜீவனத்தை கொடுக்கிறவர். கரெக்டா? ஒரு தொழில் ஜீவனத்தை கொடுக்கிறவர் யாருங்க? சூரிய பகவான். அப்போ இவங்க ஜாதகத்துல அவங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னு பாக்கணும். யாரு விருச்சிகத்துல இருக்கிறீங்க? நான் இருக்கேன் சார். சுப்ரஜா கோயம்புத்தூர். உங்களுக்கு எத்தனாவது நட்சத்திரத்துல இருக்கு சார்? 12ஆம் இடத்துல விசாகத்துல இருக்காங்க. சோ என்னோட ராசியில இருந்து 12ஆம் இடம் வராங்க சார். 12 நட்சத்திரத்துல. ஓகே. அப்போ 12வது நட்சத்திரம் என்ன சொல்லிருக்கு? நாம சொல்லியிருக்கிறோம் சங்கடம், தர்ம சங்கடம். அப்ப சங்கடம், தர்ம சங்கடம், பாதிப்புகள் வரும் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப வாழ்க்கையில தொழில் வகையில பொதுவாவே சங்கடம், தர்ம சங்கடம், பாதிப்புகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டுங்கிறது நட்சத்திரம் சொல்லுது. ஓகேங்களா? கண்டிப்பா அது நடக்காம போகாது. நிறைய நேரங்கள்ல அது நடக்கும். உங்களுக்கு நடந்திருக்குதா? நடக்குது சார். ஏதாவது ஒரு நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு சங்கடமான சூழ்நிலை வரும். இடத்தான் மாத்திக்கிட்டே இருப்போம் நாங்க. அப்ப அடிக்கடி தொழிலுக்காக இடத்த மாத்துறதே ஒரு தர்ம சங்கடமா தான் இருக்கும். ஆமா, அதுதான். அப்ப தொழிலுக்கான விஷயங்களை சங்கடமும் தர்ம சங்கட நிலையும் ஏற்படுகிறதா ஒரு பொதுவான கணக்கு. சரி, இதுக்கு என்ன தான தர்மம் பண்ணலாம் நீங்களே பாத்துக்கங்க. எந்த கிரகம் நிற்குது? தொழில் கிரகம். சக்கரை ஜூஸ், கல்கண்டு, சப்போட்டான்னு வருது சார். உணவு தானம் வந்து கருவேப்பிலை பொடி சாதம். அவ்வளவுதான். எப்ப கொடுக்கணும்? தொழில்காரகன் அப்படிங்கிறனால தொழிலுக்கு நல்லா ஓடணும்னா அந்த சூரியனுக்கு நாள்ல செஞ்சுட்டு வரணும். என்ன நாள்? அதாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? விசாக நட்சத்திரம் செஞ்சுட்டு வரணும். அது சக்கரை ஜூஸ்னா என்ன சார்? சக்கரை போட்டு ஜூஸா அந்த மாதிரியா சார்? அப்படியெல்லாம் கொடுத்தா யாரும் வாங்கி குடிக்க மாட்டாங்க. அதுதான் கல்கண்டு சப்போட்டா கொடுத்துருக்க முடியல. ஓகே, சரி சார். கரும்பு ஜூஸும் ஓகே தானே சார்? கரும்பு ஜூஸ் தான் சக்கரை ஜூஸ். அப்ப அதை குடிச்சா என்ன ஆகிறது? மூளை போடுற இல்ல சார், வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலாம் சார். அவங்கள ரெகுலரா கல்கண்டு, சப்போட்டா, போல கரும்பு, சக்கரை ஜூஸ். சார் எனக்கு வந்து கல்கண்டும் நான் சாப்பிட மாட்டேன். சப்போட்டா பார்த்தாலே எனக்கு பிடிக்காது சார். ஆனா ஜூஸ்ல சக்கரை போட்டு குடிப்பேன். அதான் கேட்டேன். தொடர்ச்சியாங்க மேடம், சப்போட்டா, கல்கண்டு, சக்கரை ஜூஸ் மூணையுமே போட்டு டெய்லி காலையில் ஒருக்கா, நைட்டு ஒருக்கா, மத்தியானம் ஒருக்கா ஒரு மாசம் குடிச்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க, வேணா தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு இல்ல சார், என்னோட பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நான் நேரா சதயம் ஸ்டாருக்கு வந்துடுறேன் சார். ஐயோ, இதெல்லாம் நமக்கு ஆபத்து. நீங்க சொல்றது நான் அப்படியே செஞ்சுட்டு நான் அங்க பேக்கப் ஆயிட்டு வந்துடுறேன் சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க முதலுக்கே மோசம் ஆயிரும் போடுறது. அங்க வந்து நானும் சேர்ந்து தொழில வளர்க்கிறேன் சார். இல்ல சார், ஒரு பிளானோட தான் இருக்காங்க. ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, எதுக்கு நம்ம சூதானம் மொத்தம் வளரணும். சரி சரி, ஓகே. அடுத்து யாரு இருக்கீங்க விருச்சிகத்துல? ஐயா வணக்கம் ஐயா, ராசிபுரம் சுரேஷுங்க ஐயா. எங்க பொண்ணுடைய இது விருச்சக லக்னங்க சார். இல்லைங்க சார், ஜாதகம் உங்களுக்கு பாக்குறீங்களா, பொண்ணுக்கு பாக்குறீங்களா? இல்ல, பொண்ணுடைய ஜாதகத்துல இருக்கு, அதுக்காக சரி விளக்க தெரிஞ்சுக்கலாம் சார் கேட்டேன். அதெல்லாம் கிடையாது. உங்க ஜாதகத்துக்கு தானே பாக்குறீங்க, விட்டுருங்க. நான் அதான் நேத்தே சொல்லிட்டேன், வேற யார் ஜாதி சொல்ல வேண்டாங்கிட்டு. சரிங்க சார், ஓகே ஓகே. இருக்கேன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? யாருங்க மேடம்? சொல்லுங்க மேடம். நான் இருக்கேன் சார். விருச்சிகல இருக்கணும். உங்களுக்கு 10ஆம் அதிபதி சூரியன் என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாரு? திருவோணம். திருவோணம். திருவோணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனாவது நட்சத்திரமா வருது? 18வது நட்சத்திரம். 18வது என்ன சொல்லுன்னு சொல்லியிருக்கிறோம் பலன்கள்ல?
வைநாசிக பலன்கள்னு போட்டிருக்கு சார். பணப்பகை, அடுத்தவர்களுக்கு நன்மை. 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 இல்ல பணப்பகைன்னு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், பரிவு என்னவோ பேரெல்லாம் வருது. பரிவா? பரிவு பரிவு யாருக்காச்சும் பரிவு காட்ட போறீங்களா? சார், திருவோணம்க்கு நீங்க கொடுத்த சார்ட்ல வைநாசிக பலன்கள் வைநாசம்னு வருது. சார் அவங்க வேற எதுவும் பார்த்துருக்காங்க. மேடம், நீங்க பிறந்த நட்சத்திரம் என்ன? மிருகசீர்ஷம். சூரியன் இருக்கிற நட்சத்திரம் என்ன? திருவோணம். அப்ப மிருகசீரிஷத்துக்கு திருவோணம் எத்தனாவது நட்சத்திரம்? 18வது. 18வது 18வது. நட்சத்திரத்துக்கு பணப்பகைன்னா பேரு. அடுத்தவர்களுக்கு லாபம். 18வது நட்சத்திரமா? அந்த தாராபலனுக்குன்னு ஒண்ணு கொடுத்தாரு இல்லைங்களா, அதுல இருக்கு பாருங்க. அதுதான் அவரு நாம இங்க எழுதி வைக்கிறது இல்லாம அவர் சார் ஈஸ்வரமூர்த்தி சார் போட்டிருக்காரு தெளிவா. ஆமா, அவர் அதை ரொம்ப எடுத்து தெளிவா பார்த்தா தெரிய போடுறாரு. போகுது. பணப்பு. நான் திருவோணத்தையே பார்த்துட்டேன் நேரம். கேட்டைக்கு பார்க்கணும் என்ன சார்? 18வதுன்னா. ஓகே ஓகே. பணப்பகை, பிரயத்காரம், சிரம முன்னேற்றம். ஆமா. சிரம முன்னேற்றம், பணப்பகைங்கிறாங்க. அப்ப நீங்க தொழில் சம்பந்தமான தொழிலான ஜீவனம், அப்ப ஒண்ணு தொழில் வகையிலயோ நீங்க ஜீவன வகையில, ஜீவனம்லாம் என்ன எடுத்துக்கலாம், ஒரு வேலைக்கு போறோம், ஒரு பக்கம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நாம நல்லா உழைப்பெல்லாம் முதல்ல சொல்லிட்டு நமக்கு கம்மியா தான் பணம் கொடுப்பான். ஆமா சார். தொழில் பண்ணா தொழில் நஷ்டங்கள் வரலாம். தொழில் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? தொழில் பண்ணல, வேலைக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா. அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த திருவோணத்துக்கு என்ன தான பொருள் கொடுத்திருக்கிறோம்? அரிசி மாவு, கேசரின்னு போட்டிருக்கீங்க. அப்ப அரிசி மாவு, கேசரி. அரிசி மாவு வச்சு என்ன பண்ணலாம்னு பாருங்க. அரிசி மாவுல என்ன உணவு சார் செய்யலாம்? பச்சரிசி மாவுல என்ன உணவு செய்யலாம்? கொழுக்கட்டை செய்யலாம். பச்சரிசியில செய்யலாம் இல்லையா? திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் தானே. அரிசி மாவுனா பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். பச்சரிசியில என்ன செய்யலாம்? வெண்பொங்கல் செய்யலாமா? வெண்பொங்கல் செய்யலாம். பொங்கலையும் கேசரி ஒன்னா கொடுத்தீங்கன்னா வயத்தால போயிடுச்சுன்னா ஐயா இப்போ ஏதோ ஒண்ணு கொடுங்க. யாருக்கு ஒண்ணு பொங்கல் கொடுங்க, கேசரி கொடுங்க. இல்லாதவங்களா பார்த்து கொடுங்க. பார்த்து கொடுக்கலாம். சரி ஐயா, இப்போ 4ஆம் இடம் ஐயா, லக்னத்துல எனக்கு 4ஆம் இடங்க ஐயா. நட்சத்திரப்படி 7வது நட்சத்திரம் ஆகுது. ஐயா இருங்க, முடிச்சிடலாம். அவசரப்படாதீங்க, இன்னும் அவரை முடிக்கவே இல்லை. சரிங்க ஐயா. அப்ப நீங்க இந்த மாதிரி பகைகள் வராம இருக்குன்னா என்ன பண்ணணுங்க? செய்யணும். வெண்பொங்கல் கேசரி பண்ணி கொடுக்கணும். ஆமா, திருவோணத்தன்னைக்கு. ஆமா, அதான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அப்ப நம்ம என்னென்ன பண்ணலாம் நீங்களே தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து வேற யாருங்க விருச்சிக லக்னம்? சார் நான் இருக்கேன் சார், ராஜா. சொல்லுங்க சார். எனக்கு வந்து விருச்சிக லக்னம் சார், ஆயில நட்சத்திரம். சரிங்க. சூரியன் நட்சத்திரம் வந்து அனுஷம், 9வது நட்சத்திரமா வருதுங்க. அப்ப 9வது நட்சத்திரம்னா என்னதுங்க? என்ன லக்னம் நீங்க? லக்னம் விருச்சிக லக்னம் சார். விருச்சிக லக்னம். சூரியன் 10ஆம் அதிபதி 9ல் இருக்கிறாரு, கரெக்டுங்களா? ஆமா சார். எங்க இருக்காரு? 9ல இருக்காரு சார். சரி, லக்னத்திலேயே இருக்கிறாரு. சரி, அப்ப நாம ஆயில்யத்துக்கு 9வது நட்சத்திரம் தான் அனுஷம். அப்ப நாம என்ன பண்ணக்கூடாது? 9வது நட்சத்திரம் என்ன சொல்றாங்க? அதிக நட்பு சலிப்பு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னா, ஆஹா நாம இன்னைக்கு வேலை பார்த்தோம்னா ரொம்ப கடுமையா உழைச்சு பயங்கரமா வேலை பார்த்தோம்னா முதலாளி நிறைய சம்பளம் கொடுப்பாருன்னு நினைக்க கூடாது. அதே மாதிரி தொழில் பண்ணீங்கன்னா
இன்னைக்கு நம்ம தொழில் பண்றோம், பெரிய லாபத்தை எடுத்துருவோங்கிற எண்ணத்தோட Okay. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 9வது நட்சத்திரத்துக்கு ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. பலனை எதிர்பார்க்க. அவ்வளவுதான். அப்போ தொழில் விஷயங்கள்ல அல்லது ஜீவனம் வேலை சார்ந்த விஷயங்கள் நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப Okay. கிடைக்குன்னு அதிகமா ஆசைப்படக்கூடாது. நீங்க பாருங்க, அதிகமா நீங்க ஆசைப்படுற காலத்துல எல்லாம் அந்த மாதிரி கிடைக்காமயே தான் போயிருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணிருக்கும், ஒரு காலத்துல திடீர்னு நல்லா வர மாதிரி இருந்துட்டு திடீர்னு ஒரு வாக்கு பேக் அடிச்சிடும். நீங்க முதல்ல தொழிலா இருந்தா அப்படி நீங்க என்ன பண்றீங்க சார்? தொழில் பண்றீங்களா, வேலை பாக்குறீங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. அப்போ நம்ம ஒர்க் பண்ற இடத்துல ரொம்ப அதிகமா என்ன பண்ணக்கூடாது, யாரு கூட ரொம்ப க்ளோஸாவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது. நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தாவே என்ன ஆகும், கண்டிப்பா பலன் கிடைக்கும். உங்களுக்கு நடந்திருக்குதா? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற நேரத்துல வரும்னு கஷ்டப்பட்டு உழைச்சு கடைசி நேரத்துல எதிர்பார்த்து கிடைக்காம போயிருக்கா? இல்ல சார், ஒரு நாளும் எதிர்பார்த்தது இல்லைங்க. எதிர்பார்த்தது இல்லை, ஆனா நான் எதிர்பார்க்க மாட்டேன், தானே வந்துரும். அதான் எதிர்பார்க்க கூடாது 9ஆம் நட்சத்திரத்துக்கு. நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா வர வேண்டியது வந்து தானா வரும். சரிங்களா? சரி சார். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்ப இந்த கேட்டைக்குள்ளதுல வந்து இந்த பணப்பகை சொல்லியிருந்தீங்கல்ல, அது வந்து பணப்பகையில சொல்ல இருங்க பணப்பகையில சொல்லவே இல்லை. நான் வேதை நட்சத்திரத்தை பத்தி கிளாஸ் எடுக்கவே இல்லை. இல்ல சார், 18வது வந்து எனக்கு கேட்டை வருது, அதானே பாக்கணும் சொன்னோம். ஐயோ, உங்களுக்கு எங்கேயும் மேடம் 18 கேட்டை வரும்? மிருகசீஷத்துக்கு என்னங்க மேடம் வரும்? திருவோணம் தானே மேடம் வரும்? திருவோணம் தான் சார். அதுக்கு ஆனா கேட்டை எடுக்கிறீங்க? இல்ல, திருவோணத்துக்கு வேற வருது, நீங்க வேற சொன்னீங்களே, அப்ப எனக்கு புரியல. இப்ப திருவோணத்துக்கு சார் வைநாசிக பலன்கள் தான் அது வந்து உங்களுடைய ஐயா அவங்க வந்து வேற ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு ஐயா. ஆமா மேடம், உங்க நட்சத்திரத்துக்கு மேல கொடுத்துருவோம் பாருங்க. நீங்க என்ன நட்சத்திரம் வச்சிருக்கீங்களோ இருங்க சார், இருங்க. 8ஆம் தேதி கிளாஸ்ல கொடுத்த அந்த சார்ட்ட பாருங்க. ஒன்னா 8ஆம் தேதி கொடுத்த கிளாஸ்ல இருக்கிற சேட்டை பாருங்க. அப்படி இல்லைன்னா இப்ப நான் ஒரு நேத்து ஒரு பிடிஎஃப் அனுப்புல 27 நட்சத்திரத்துக்கும் நீங்க முதல் நட்சத்திரத்தையே எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான பலன் அப்படியே அதை தள்ளிட்டே வாங்க. 2வது பேஜ்ல பரணி, 3வது பேஜ்ல கிருத்திகை, அப்படி வரும் பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் தனித்தனியா வரும் பாருங்க. அவங்களுக்கு கால்குலேஷன் தெரியலன்னு நினைக்கிறேன் சார். இல்ல சார், எனக்கு அந்த பேஜே எப்படி கால்குலேட் பண்ணனும்னு தெரியல சார். ஒவ்வொரு பேஜ்லயும் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு பேஜ்லயும் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் கொடுத்துருக்குதுனாக்கா அது வந்து சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து ஃபர்ஸ்ட் நட்சத்திரமா நீங்க கொடுத்துருக்கீங்களா? அதுதான்மா, எல்லாருக்கும் தனித்தனியா. அதுதான் லக்னத்துல இருக்கிற நட்சத்திரம் கிடையாது சார். சந்திரன் என்ற நட்சத்திரம் சார், தெளிவா கொடுத்துருக்கிறேன். சரிங்க சார், சரிங்க. கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஜனா. இங்க பாருங்க மேடம், இது இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கிறது தெரியுங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கிறோமா, ஃபார்வர்ட் பண்ணிருக்கீங்க பாருங்க. கேஓ ஸ்கேன் இருக்கு பாத்துங்க, அதை எடுத்துக்கங்க. இதுல வந்து எடுத்துக்கிட்டீங்க, இது ஓபன் இருங்க சொல்றேன். அதுல எத்தனாவது பேஜ் சார்? அது நீங்களே போய் தேடி கண்டுபிடிங்க. அதுலயே கொடுத்துருக்கு பாருங்க. ஒவ்வொன்றுக்கு பாருங்க, இந்த பேஜ் ஓபன் பண்ணா வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வர்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன, ஃபர்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் தெளிவு இல்லாம இருக்கும். ஃபர்ஸ்ட் அஸ்வினி, அடுத்து இதுலதான் சார் நான் வந்து என்ன பண்ணேன்,
ஆ இது கிருத்திகை, இது 4வது ரோகிணி, 5வது மிருகசீரிஷம். இதுல போய் பாருங்க, அதுல பாருங்க திருவோணம் என்ன போட்டிருக்குதுன்ட்டு. திருவோணத்துக்கான பலன்கள் போய் பாத்தீங்கன்னா இருக்கும் பாருங்க. இப்போ திருவோணத்துக்கு அந்த என்ன பலன் ஃபர்ஸ்ட் இருக்குது. நட்சத்திரம் மிருகசீரிஷத்துக்கு கீழே திருவோணம் பார்க்கணும். அப்படி 18வது பார்க்கணும். அதுக்கு திருவோணம். பிரிச்சு ஓ, பாருங்க. கடைசியில என்ன பலன் போட்டிருக்காங்க. பிரயத்தின் நன்மை, திருவோணத்துக்கு சிரம முன்னேற்றம், பணப்பகை. பிரயத்ன அதைத்தான் சிரம போட்டிருக்குது. அப்படி முன்னேற்றம். பார்க்கணும். சரி 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 சரி. நான் ஃபர்ஸ்ட் ஷீட்லயே பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஷீட்லயே பாத்துட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் ஷீட்லயே பாத்துட்டு இருக்க வேண்டியதான். முன்னேற்றம், சரி. பணப்பகை. ஆமா. சார் நீங்க இதுல இப்ப சொன்னீங்கல்ல இந்த அரிசி மாவு கேசரி எல்லாம், இது வந்து கோவில்லயே போய் பண்ணலாமா இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஆசிரமத்துலதான் கொடுக்கணும்? உங்களுக்கு ஆசிரமத்துக்கு பண்ணலாம், கோவிலுக்கு பண்ணலாம். கோவில் வெளிய இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம். இல்லாதவங்க எல்லாம் போய் சேரணும், அவ்வளவுதான். சரி சார். பிச்சைக்காரங்களுக்கு போய் சேரலாம். அப்படி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இல்லாதவங்களுக்கு பார்த்து கொடுக்கலாம். சரி சார். சரி, ஓகே சார். வேற சொல்லுங்க சார். சரவணன் மேட்டூருங்க சார். சார் எனக்கு லக்னத்திலிருந்து விருச்சிக லக்னம் சார். சூரியன் வந்து 10ஆம் வீட்டு அதிபதி 3 இருக்காரு சார். பூசம் 1ல 3வது நட்சத்திரமா இருக்காரு சார். எனக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஓடுதுங்க சார். 3வது நட்சத்திரம். ஆமாங்க சார். அப்ப உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரத்துல 10ஆம் அதிபதி சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமாங்க சார். அப்ப 10ஆம் இடம்னா என்ன சொல்லுவோம்? தொழில். இது தொழில் தான். அதெல்லாம் என்ன சொல்றாங்க? விபத்து, பாதிப்பு, தடைங்கிறாங்க. அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, அடிக்கடி நம்ம கஷ்டப்பட்டு, நீ வேலை பாக்குறீங்களா தொழில் பண்றீங்களா? சார் வேலைக்கு போறேன் சார். ஓகே. இப்ப நம்ம வேலைக்கு போறோம், பிடிக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் கூட என்ன ஆகுங்க, நமக்கு எதிர்பார்த்த ஒரு இது கிடைக்காம போலாம். விபத்து வர்ற மாதிரி இருக்கு, தடையாய் நிக்கலாம். வேலைக்கு போகும்போது 2 முறை எனக்கு விபத்து நடந்தது சார். அதையும் எடுத்துக்கலாங்களா? அதையும் எடுத்துக்கலாம். 2 முறை விபத்து நடந்தது சார் எனக்கு. அதுவும் நடக்கும். போறதுக்கு இல்லாம தடை ஏற்படும். அது எந்த காலகட்டங்களை குறிப்பா நடக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். பொதுவா பலன் இருந்தாலும் எப்ப பெஸ்டா நடக்கும்? அந்த சூரிய புத்தி காலங்கள்ல. நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க ஆக்சிடென்ட் அப்ப சூரிய புத்தியோ சூரிய அந்தரமோ கூட ஓடிட்டு இருந்திருக்கலாம். ஓகே சார். நீங்க ஆர்டர் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல தெரியும். ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரே நிமிஷம் சார். இவர் 10ஆம் இடத்து அதிபதி 3ல இருக்காருன்னு சொன்னாங்க. இவரோட ராசி என்ன நட்சத்திரம்? அவர் 3ல இருக்குன்னு சொல்ல, 10ஆம் 3வது நட்சத்திரத்துல இருக்கிறாரு. நல்லா வாட்ச் பண்ணுங்க. 3ஆம் இடம் இல்ல, 3வது நட்சத்திரம். பூச நட்சத்திரங்களா? ஆமா. அவர் வந்து திருவாதிரை பூசத்துல 10ஆம் அதிபதி இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். 3வது நட்சத்திரம் தானே திருவாதிரைக்கு பூசம். சரி, ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அப்படிதாங்க சார். அந்த நட்சத்திரத்துல பூச நட்சத்திரத்துல என்ன பண்ணணும்? பூசத்துக்கான உணவு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறோம்? சாம்பார் சாதம், விளாம்பழம், இல்லையா? அப்ப இத வந்து டொனேட் பண்ணும். ஓகே சார். முகம் தோன்றில்
ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சம்பொரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவோர் முன். எனக்கு இந்த ஜோதிட இது அஷ்டமியில் ஆரம்பித்தார். எனக்கு அஷ்டமி ஒத்து வராது, அதனால் மறுநாள் நவமி எனக்கு ஒத்து வரும். அப்புறமா நவமியில் நான் ஜாயின் பண்ணேன். இல்லை எனக்கும் பார்த்துக்கணும்ல, நம்மளுக்கு வருமா இல்லையா. அப்புறமா ஒரு குறிப்பிட்ட டைமில் அவர் வந்து உங்களுக்கு வந்து புதன் வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சு, விசாகத்தில் இருக்குது, அதனால தான் உங்களை இதில் கனெக்ட் பண்ணியிருக்குது அப்படி சொன்னால் அது உண்மை தான். வக்கர நிவர்த்தியான ஒரு கிரகம் வந்து நமக்கு வந்து ஒரு பலனை மாற்றுதுன்றது எனக்கு ஏற்பட்ட விஷயத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பலன் எடுக்கிறது எப்படி, இதில் தான் இவர் எப்படி வெற்றி கண்டார் அப்படின்னா, இப்போது பணம் கொடுக்குறோம் வாங்குகிறோம், அதை பணத்தினுடைய கேல்குலேஷனை PNR/100 போட்டு ஒரு கணக்கு போட்டோம்னா அதில் பணத்தோட கணக்கு எடுத்துடலாம். அதுபோல் இவர் பாசகன் வேதகன் இயங்கு கிரகம் அப்படின்ற ஒரு மெத்தேடை வச்சதுனால நம்மளால் பலன் எடுக்கிறது வந்து சுலபமாக வந்துடுச்சு. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் இவர்கிட்ட படிக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடமே நான் படித்ததில்லை. இந்த பத்திரிகையில் வரும் தெரியுங்களா, நமக்கு ராசி பலனை அதை பார்ப்பேன். அந்த ராசி பலனில் வந்து போடும், இந்த ராசிக்கு இப்படி வருதுன்னு முதல் நம்ம ராசி செக் பண்ணிப்போம், நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்ட்டு. இது எல்லாருக்கும் உள்ள ஒரு இது தான், அவ்வளோ அளவுக்கு தான் எனக்கு தெரியும். எனக்கு அதுக்கப்புறமா இவர்கிட்ட படிக்கும்போது தான், இவர்கிட்ட படிக்கிறதுக்கு முன்னாடி வரையும் நம்மளுக்கு காலபுருஷனோ கலாபுருஷனோ தெரியாது. அவர்கிட்ட படிக்கும்போது தான் நமக்கு அந்த விவகாரம் தெரியும். காலபுருஷன்றது அந்த கட்டம், அந்த கட்டத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பலன். சுஜாதா அவர்கள் வந்து வெளிநாடு போனார், மிகப்பெரிய எழுத்தாளர் சுஜாதா அமெரிக்கா போகும்போது தெருவுக்கு தெரு வந்து கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. என்ன இங்கே ஏன் இது இவ்வளோ பிரபலமாக இருக்குதுன்னு சொல்லி சுஜாதா அவர்கள் கேட்குறாரு. அதை கேட்கும்பொழுது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இங்கே நிறைய அவங்களுக்கு டிப்ரெஷன் வருது, அதை சரி பண்ணணுன்னா அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், அதனால் இந்த கவுன்சிலர்லாம் இங்கே வந்து ஃபேமஸ்ஸு, அதனால் தெரு இருப்பாங்க, உங்கள் ஊரில் இப்படி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சுஜாதா சொன்ன நிஜமான வார்த்தை, எங்கள் ஊரில் இந்த வேலையை ஜோதிடர்களே பார்த்துக்கிறாங்க. ஜோதிடம், அந்த ஜோதிடம் என்கிற அந்த வழிகாட்டுதல் அவங்கள உட்கார வச்சு இந்த பலன் சொல்லும் போது அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பலன் சொல்லும் போது வந்து கோபமே படக்கூடாது. 5-6 கனெக்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது உடம்புலன்னா, உங்களுக்கு உடம்புல ஒரு இது காட்டுங்க, சின்னதாக ஒரு கிட்னி எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து பயம் எடுத்து உங்களுக்கு கிட்னி எடுத்துடலாம், 2 கிட்னி கொடுத்துக்கிறேன் ஆண்டவன், 1 வச்சு கூட ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பலனை வந்து ஒரு பாலிசியாக சொல்லணும். அப்படி சொல்லும்பொழுது அவங்க மனசு ரைட் ஓகே 2 இருக்குது 1 போனால் என்னான்ட்டு அவங்க மைண்டில் வந்து அது ஏறிடும். இந்த நிலவுல கால் எடுத்து வச்சா இல்லைங்களா நீல் ஆம்ஸ்ட்ராங்கு, ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங்குக்கு அந்த கமாண்ட் கிடையாது. அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் பேர் தெரியல, அவர் தான் காலடி வைக்கணும், ஆனால் அவர் வைக்கலை. அவர் தயங்கணும் போது நிலாவில் வந்து இவர் காலடி வைக்கிறார், நீல் ஆம்ஸ்ட்ராங். அதனால் இன்ன வரைக்கும் அவருடைய பேர் தெரியுது. இந்த வார்த்தையை ஏன் குறிப்பிட்றேன்னா, இது படிச்சுட்டு இருக்கும்போது சுப்ரஜா அவர்கள் வந்து பலன் சொல்ல ஆரம்பித்து அந்த வீடியோலாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் போடும்போது நான் அதில் வெறும் கமெண்ட்டாக போட்டாக்கா நல்லா இருக்காது. ஒரு நாள் அந்த ஸ்டேஜில் பேசும்போது அவங்கள வந்து வாழ்த்தலாம், அவங்களுடைய தைரியத்திற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணேன். உண்மையாகவே அவங்களுடைய தைரியத்திற்கு பலன் சொல்லுகின்ற இதுக்கு ஆற்றலுக்கு வாழ்த்துக்கள். அந்த ஜிஜி முருகன் அவர்கள் அவர் கூட வந்து அந்த இது சொல்கிறாரு, அவருடைய இது கூட வந்து அதில் போட்டிருக்கார். பண்டிட் அவர்களை வந்து நான் ஒசூரில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்டேன், ஃபஸ்ட் வரேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நெருக்கத்தில் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது. எனக்கு வந்து பத்திரிகையில் பேர் போட்டாச்சு, எல்லாமே வந்து அடித்தாச்சு. அப்புறம் வரலைன்னா வர்றதுக்கு நம்ம தானே பொறுப்பு, இப்போ வரலைன்னா என்ன சொல்கிறதுன்னு ஒரு எண்ணம். அன்னைக்கு உண்மையாகவே அவருக்கு வந்து முடியல. காலையில் ஒரு செய்தி போடுறாரு இன்றைக்கி வர முடியாதுன்ட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல சாருக்கு. ஒரு 10:30 மணிக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு, நான் டாக்டரை போய் பார்க்குறேன், டாக்டர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நான் கண்டிப்பாக அங்கே வந்துடுவேன் அப்படின்னாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல, ஆனால் டைம் சொன்னார். நான் வந்து அது முடிஞ்சிட்ட உடனே வரேன், அவங்கள இருக்க சொல்லணும். ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் சாருடைய மேடம் அவங்க கூட வந்து
அந்த பலன் எப்படி சொன்னார்னா உண்மையில நமக்கு அந்த விஷயந்தான் கண்ணில் தண்ணி வரும். ஒரு 3 பேர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து இந்த நெக்கில் வந்து பெயின், அந்த ஈட்டு இது வந்து வைக்கணும். அவருக்கு அவங்க மிஸ்ஸஸ் கூடவே வந்து வைக்கிறாங்க. இது பண்ணிட்டு 10:45 போகிறார். சாப்பிட சொன்னேன், இல்லை வேணாம் டாக்டர் சில அட்வைஸ் கொடுத்துருக்குறாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனார். அதுக்கு இந்த மேடையிலேயே அவருக்கு நன்றியை தெரிவிச்சு சொன்னார். நான் இந்த பலன் எடுக்கிறேன் இது பண்ணுறேன் அப்படின்னா சார் ஒரு 70%னா ஈஸ்வரமூர்த்தி சார் 30%. அவரது அப்படியே நான் பிரிண்ட் போட்டு வச்சுப்பேன். அந்த பிரிண்ட் போட்டு இப்போ வரைக்கும் அந்த இதுதான் கொடுக்குறத அந்த இன்ஸை வச்சுக்கிட்டு நான் வந்து கடகடன்னு போட்டுருவேன். எனக்கு இந்த ரெட்ரோகிரேட் பார்க்குறதுல வந்து தெரியாது. இன்னி கூட அதில் ஒரு சபதமாக வந்திருக்கிறேன். 4:30 மணிக்கு மேலே எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, இங்கேயே உட்காந்து அந்த ரெட்ரோகிரேடை பார்த்துட்டு போயிடுது. அந்த காசை நானே கொடுத்துருது அப்படின்ட்டு. அதில் உமா மகேஸ்வரி மேடத்துக்கு நம்ம ஒரு மெசேஜ் பண்ணோம்னா அந்த ரெட்ரோகிரேடை வந்து அவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் சொல்கிறோம் சார்வாங்க தெளிவு பண்ணி நமக்கு வந்து சொல்லிடுவாங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி. தினந்தோறும் கேட்கக்கூடிய வாய்ஸில் ஒரு யூனிக்கான வாய்ஸ் வாணி மேடம். வாழ்க வளமுடன் அப்படி தான் முடிப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் இது சாருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அந்த முடிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அந்த இது வரும். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொன்னால் கூட அந்த குழந்தை ஊங்கொட்டுச்சுன்னா மட்டும்தான் கதை சொல்லவே பிடிக்கும். அந்த மாதிரி இதில் சரவணன் பாலன் சார் வந்து சார் ஆரம்பித்த உடனே அவர் தான் உள்ள வருவார். அவர் கூடவே ரேஸில் போயிட்டு இருப்பார். அப்போ தான் அவருக்கு இல்லைன்னா இவர் எல்லாரும் லைனில் இருக்கிறீங்களா, இல்லை ஆன்லைனில் இருக்கிறீங்களா இல்லையான்னு வந்து அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அதனால் இது ஒரு எல்லாருடைய முகம் நான் இப்போ தான் பார்க்குறேன். இது முன்னாடி வாய்ஸ் நான் கேட்டிருக்கேன். நான் கேட்டு அந்த நெருங்கின அந்த இவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்கிறேன். அத்தனை பேருக்கும் நன்றி. எல்லாருமே சொல்கிறேன். இந்த சென்னையிலேருந்து ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க நீங்கள் தானா? சரி. இல்லை அவங்க வாய்ஸ் கேட்கும்போது நான் பிறந்தது சென்னை, அதனால் அவங்க அந்த டோனில் பேசும்போது நமக்கு அது பிடிக்கும். அந்த இது இங்கே எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா சார் விட்டு போட இந்த பலன் நமக்கு எடுக்க ரொம்ப அளவுக்கு வந்து அதாவது ஒரு சின்ன விஷயத்துலேருந்து அப்படி பலன் எடுக்க கற்றுக் கொடுத்த பண்டிட் சார் அவர்களை மனதார பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அவர் நீண்ட காலம் நல்ல ஆயுளுடன் இருந்து பல மாணவர்களை அவர் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்.